இந்த இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே அடிமையாக இருந்த காலகட்டத்தில் கல்வி முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருந்தது. அதுவும் குறிப்பா தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு கல்வி இங்க முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருந்தது. அதுவும் வர்ணம் என்ற பெயரில், அதாவது 4 வர்ணங்கள் என்ற பெயர்ல இங்க குறிப்பிட்ட ஒரு பெரும் இனத்திற்கு கல்வி, வேலைவாய்ப்பு இது எல்லாம் முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் கிறிஸ்துவ மிஷனரிகள் இங்க வந்து தொண்டு செய்து இங்க அறியாமல் இருந்த மக்களை அணைத்து அவர்களை ஆதரவு கொடுத்து அவர்களுக்கான கல்வியை கொடுத்து போதித்து கொஞ்சம் விழிப்புணர்வு பெற செய்தது கிறிஸ்துவ மிஷனரி என்றால் அதற்கு யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இன்று கூட தமிழ்நாட்டில் பல்வேறு நகரங்கள்ல, மாவட்டங்கள்ல கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் இன்றும் இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் சமூக அக்கறையோடு ஏழை எளிய மக்களை இலவசமாக படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லோருக்கும் தெரியும். கிறிஸ்துவ மிஷனரி தான் முதலாக இந்தியாவில் மறுக்கப்பட்ட மக்களுக்கு, அதாவது ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு கல்வியை கொண்டு வந்து கொடுத்தது கிறிஸ்துவ மிஷனரிகள் தான்.